Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் IOBல ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்னர் IOBல நம்ம பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணி தான் நம்மளுடைய இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி பெற முடியும் அப்படி இருந்தது. இப்போ அதை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இப்போ மாற்றிருக்காங்க. அது நம்ம ஆன்லைன்லேயே நம்மளே இப்படி வீட்டில் இருந்தபடியே எப்படி நம்மளுடைய இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டியை எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கினுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்துக்கோங்க. வந்துட்டு இங்கே டிஜிட்டல் பேங்கிங் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் டிஜிட்டல் பேங்கிங் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூ டு இன்டர்நெட் பேங்கிங் ஹோம் பேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பர்சனல் லாகின் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் பேஜுக்கு நமக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ நீங்கள் புதிதாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. இதுவரையும் எனக்கு IOBயில் நெட் பேங்கிங்கே கிடையாது என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு. நான் இப்போ புதிதாக தான் இன்டர்நெட் பேங்கிங் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய 15 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய கண்ட்ரி, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணி கொடுத்துருங்க. இது கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்லைனில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க. இங்கே பாருங்க, இன்ஸ்டன்ட் செல்ஃப் ஆக்டிவேஷன் ஆஃப் இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி அவைலபிள் நவ். அதற்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துருவோம். இன்டர்நெட் பேங்கிங் ப்ராசஸ் ஃப்ளோ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் செல்ஃப் ஆக்டிவேஷன் ஆர் அப்ரூவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூசர் ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் பேங்கிங் ஹோம் பேஜ் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் செலக்ட் ரெஜிஸ்டர் ஆப்ஷன் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பர்சனல் லாகின் டேபை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் யூசர் நீட்ஸ் டு என்டர் பேசிக் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் 15 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர், இமெயில் ஐடி, கண்ட்ரி அண்ட் மொபைல் நம்பர். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கிரியேட் இன்டர்நெட் பேங்கிங் லாகின் ஐடி அண்ட் என்டர் பாஸ்வேர்ட். உங்களுடைய ஓன் சாய்ஸ்க்கு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஆன் சக்சஸ்ஃபுல் வேலிடேஷன், இந்த உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டெபிட் கார்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. இஃப் யூசர் இஸ் எலிஜிபிள் ஃபார் செல்ஃப் ஆக்டிவேஷன் அப்படின்னா எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டில் டெபிட் கார்டு லிங்க் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் செல்ஃப் ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாட்டி நீங்கள் பிரான்ச் மூலமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் டெபிட் கார்டு வச்சு உங்களுக்கு செல்ஃப் ஆக்டிவேஷன் வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இஃப் யூசர் ஆப்ட்ஸ் ஃபார் செல்ஃப் ஆக்டிவேஷன், அது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இஃப் யூசர் ஆப்ட் ஃபார் செல்ஃப் ஆக்டிவேஷன் த்ரூ டெபிட் கார்டு வேலிடேஷன், நீங்கள் ஃபாலோயிங் டீடைல்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டெபிட் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட் ஆஃப் தி டெபிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு பின் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்து நீங்களாவே இதை சப்ஜெக்ட் டு அப்ரூவல் நீங்கள் பண்ண மாதிரி இருக்கும். And submitting about details, OTP will be sent to your user's mobile number registered with the bank. உங்களுடைய அக்கௌண்ட்ல என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்களோ அதுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நீங்க என்டர் பண்ணி வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And successful verification of OTP and card details, internet banking will be approved without fund transfer and following message will be displayed to the கஸ்டமர் ரிகார்டிங் சேம். ஒன்ஸ் நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங் வித்தவுட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியில தான் உங்களுக்கு இப்போ எனேபிள் ஆகிருக்கும். எனக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியோட எனேபிள் பண்ணணும், அதற்கு நான் என்ன ஆப்ஷனில் திரும்ப போகணும் அப்படின்னு கேட்பீங்க. அதற்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி கேன் பி ஆக்டிவேட்டட் த்ரூ, ஒன்ஸ் நீங்கள் உள்ள லாகின் போனதுக்கப்புறம் எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு போஸ்ட் லாகின் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் கேன் பி செட் யூசிங் சேஞ்ச் டே லிமிட் ஆப்ஷன் அண்டர் எடிட் ப்ரொஃபைல். எடிட் ப்ரொஃபைலில் போய் நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் டெபிட் கார்டு வேலிடேஷன் ஃபெயில்ஸ், டெபிட் கார்டு வேலிடேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா லாகின் ஐடி கிரியேட்டட் வில் நாட் பி சேவ்ட் அண்ட் கஸ்டமர் நீட் டு கோ த்ரூ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எகெயின். உங்கள் டெபிட் கார்டு வேலிடேஷன் ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தாங்க நீங்கள் IOBயில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதனுடைய இன்டர்நெட் பேங்கிங் ஆன்லைன் மூலமாக நீங்கள் இன்ஸ்டன்ட் அப்ரூவலாக நீங்களே
உங்களுடைய நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டியை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இதற்காக நீங்கள் பிரான்ச்சுக்கு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இனிமேல் கிடையாது. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் எதுவும் குரூப்ஸ் வச்சுருந்தாங்க அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.